the bell icon on YouTube and don't miss another update. உலகத்திலே செல்வாக்கான தலைவர் யாரு அப்படின்னு கேட்டா ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்ப காலத்துல கேட்டு இருந்தா அது ஜெலன்ஸ்கியை தான் கை காட்டுவாங்க. வேற யாரு எந்த தலைவருக்கும் இடம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பில்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லா இன்டர்நேஷனல் ஃபோரம்லயும் தலைவர் உக்ரைன்ல இருந்துகிட்டே பேசுவாரு. எல்லா பயிலும் எந்திரிச்சுன்னு கை தட்டுவாங்க. அது கூட அவன் இஷ்டம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் எல்லா ஏஜென்சிகளும் அந்த பேச்சை எடுத்து ஆத்துன்னு ஆத்துவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த இன்டர்நேஷனல் ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இதுதான் தொடர்கதையாக இருந்துச்சு. மனுஷனோட செல்வாக்கு ஏகபோகம். எந்த அளவுக்கு பேச்சு இருந்துச்சு அப்படின்னா அமெரிக்க ஏஜென்சிகளை எல்லாம், அதாவது சோவியத் யூனியனில் ஜோசப் ஸ்டாலினோட செல்வாக்கை காட்டிலும் வருங்காலங்களில் உக்ரைன் நிலப்பரப்பு மட்டும் கிடையாது, ரஷ்யாவோட ஒட்டுமொத்த நிலப்பரப்புலையும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியோட செல்வாக்கு தான் இருக்கும் பாரு அப்படின்லாம் எழுதினாங்க. கடைசியில் என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம பார்க்கறது மட்டும் இல்லாமல் இப்போ உக்ரைன் மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற டேட்டா ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த டேட்டாவை பீட் பண்ணணுன்னே அமெரிக்கா இறங்கி வேலை பார்க்குது. இதுதான் இப்போ பதட்டத்தை இன்னமும் அதிகரிக்குது. காரணம் என்ன அப்படின்னா ஜெலன்ஸ்கியோட ரேட்டிங் அப்படிங்கிறது ஏறக்குறைய 20% வந்துருச்சு. இந்த ஆள் ஒரு அணியும் பிடுங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி 80% உக்ரைனியர்கள் நம்புறார்கள். சரி, அந்த பேலன்ஸ் 20% இவரை ஃபுல்லா நம்புறார்களா அப்படின்னு கேட்டா அந்த பேலன்ஸ் 20% அவர்களோட எண்ண ஓட்டம் என்ன அப்படின்னா உக்ரைன் ராணுவம் எப்படியாச்சும் ஜெயிச்சிடும், உக்ரைன் ராணுவம் எப்படியாச்சும் தடுத்துரும். இதுதானே ஒழிய ஜெலன்ஸ்கிக்கு இல்லை. அப்ப ஏறக்குறைய 100% இழந்துட்டாரு. தன்னோட சொந்த நாட்டுக்குள்ளேயே தன்னோட செல்வாக்கையும் பலத்தையும் இழந்து நிற்கிறாரு ஜெலன்ஸ்கி. இது அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடைவு. இப்படி இருந்தா எப்படி யுத்தத்தை கண்டினியூ பண்றது? பைடனை பொறுத்தவரை எலெக்ஷன் சந்திக்கும் போது ரஷ்யா யுத்த காலத்துல நிக்கணும், வெற்றியோ தோல்வியோ எங்கேயோ உக்ரைனுக்குள்ள நிக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. அதுக்கான ஏற்பாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைடு ஜெலன்ஸ்கியோட செல்வாக்கு அதல பாதாளத்துல போகுது. 20% இராணுவத்துக்கு தான். ஜெலன்ஸ்கிக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஷாக்கு. இருந்தாலும் அமெரிக்கா ஷாக்காகி நெஞ்சை பிடிச்சு மயங்கி விழுகிற நாடா, இறங்கி வேலை செய்யற நாடு தான். ஆண்டனி பிளிங்கன் வந்து சொல்லிட்டார், என்னப்பா அப்படின்னா நேட்டோல உக்ரைனை விட போறோம். இதை சொல்லி தானடா இத்தனை வருஷம் பெரும் சண்டையை இழுத்து விட்டீங்க அப்படின்னு பார்த்தா இல்லை நேட்டோல விட போறோம். நேட்டோவுக்குள்ள உக்ரைன் வந்ததுக்கு அப்புறம் புட்டின் நேட்டோவை எதிர்த்து தான் சண்டை போட வேண்டியது வரும், உக்ரைனை எதிர்த்து இல்லை அப்படின்னு சொல்லி வீர வசனம் வேற. ஏறக்குறைய மீண்டும் இந்த ஜெலன்ஸ்கியோட செல்வாக்கு படுத்துருச்சு. அதை தட்டி எழுப்பணும், அந்த மக்களை ஒரு மாயையிலே வச்சு இன்னமும் போற நகர்த்தணும்னு அமெரிக்கா இறுதியா கையில் எடுத்த ஆயுதம் தான் மீண்டும் நேட்டோ. இதே ஆண்டனி பிளிங்கன் தான் சொன்னார் 6 மாசத்துக்கு முன்னாடி, நேட்டோல இணையறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு, அதை உக்ரைன் டெவலப் பண்ணி வரட்டும், அதுவரையும் நாங்கள் ஆயுதங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஆயுதங்கள் இந்த பகுதியில் பம்ப் ஆகுதா இல்லையா, அப்புறம் என்ன, ரஷ்யாவை எதிர்த்து சண்டை போடுற எல்லா தகுதியும் உக்ரைன் வீரர்களுக்கு இருக்கு, உக்ரைன் அரசு தலைமைக்கு இருக்கு அப்படின்னாரு. இப்போ அவர் தான் சொல்றாரு நேட்டோல இணைய போறோம், நேட்டோல இணைச்ச உடனே புட்டின் நேட்டோன்னு தான் சண்டை வரும் ஜாக்கிரதை அப்படின்னு இருக்காரு. அதனால் நேட்டோவில் எப்போ இணைப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்குன்னு ஒன்றும் காலக்கெடுலாம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணல, பட் ஆனால் நேட்டோவில் உக்ரைன் இருக்கும், நீ வேணா பாரு அப்படின்னு இருக்காரு. நான் பார்க்க தானே போகிறாங்க, போகிற போக்க பார்த்தா நேட்டோவே இருக்காதாட்டுக்கு. சும்மா ஜிடிபியிலேருந்து இவ்வளவு கொடு இவ்வளவு கொடு இவ்வளவு கொடுங்கிற ஒன்றும் செஞ்சபாடு இல்லைன்ட்டு ஓட போகிறாங்க. அது ஒரு தனி கதை, தனியாக பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு உக்ரைனை படுத்த செல்வாக்கை திருப்பி கொண்டு வரதுக்காக நேட்டோவில் உக்ரைன் இணையுது அப்படின்னு இருக்காங்க. போரோட முதல் ஆரம்பமே இதான், நேட்டோவில் உக்ரைன் இணையக்கூடாது அப்படின்னு. இப்போ எங்கிட்ட பேச்சுவார்த்தையில் உட்கார்றது அமெரிக்கா ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. மீண்டும் சண்டை தான் வெடிக்கும். அந்த சண்டை பெருசாக மாற முடியாது, ஏன்னா பாதி உக்ரைனில் ரஷ்ய படைகளோட ஆதிக்கம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் லேண்ட் காரிடாலாம் அமைச்சே தீர்வாங்க. பைடனுக்கு தேவை எலெக்ஷன் வரை இவனுக்கு உக்ரைனுக்குள்ளே யுத்தத்திலே நிற்கணும். ஆனால் ரஷ்யாவோட இராணுவ திட்டம் மாற்றி அமைச்சு இந்த டைமில் என்ன சுருக்கவும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக மீண்டும் ஆண்டனி பிளிங்கனை வச்சு ஒரு பால் வீசியிருக்காங்க. எப்படி யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீசின அம்புட்டு பாலுமே இவர்களுக்கு 5 காசு மைலேஜ் இல்லாமல் போச்சோ, இதுவும் அதே தான் நடக்க போகுது.